ஸோ என்டி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு நீர். இந்த நீர் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். இந்த நீருங்கிறது ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து இந்த குழந்தைக்கு வந்து நான் நார்மல் பண்ணலாமா சிசேரியன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா என்னோட ஸ்பெஷாலிட்டி அது கிடையாது. என் ஸ்பெஷாலிட்டி வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைங்களை பற்றி மட்டும் தெரிஞ்சது தான் என் ஸ்பெஷாலிட்டி. ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். பட் எப்படி சார் நான் ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வணக்கம். நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி திக்கெண்ட் என்டி அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லை என்டி வேல்யூ 2.3 2.4 இல்லை 1.3 1.1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை திக்கெண்ட் என்டின்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ என்டி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு நீர். இந்த நீர் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். இந்த நீருங்கிறது ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு மரபணு பிரச்சனையோ இல்லை உடம்புல வேறு ஏதாவது குறைபாடுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த என்டியோட வேலை. ஸோ இந்த என்டி வந்து நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்னா இந்த 3வது மாதத்தில் தான் இந்த என்டி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த என்டி பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது குழந்தையோட தலையும் மேல் கழுத்து பகுதியும் மட்டும்தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவும் குழந்தை வந்து நேராக மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதோட மூக்கு நுனி இங்கே தெரியுது இல்லையா, ஒரு சின்ன டாட் மாதிரி, இதுதான் மூக்கு நுனி. இப்போ இதே குழந்தைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபோட்டோவும் ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் எடுக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு நுனி தெரியுது, இங்கே ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். இந்த ஃபோட்டோவில் மூக்கு நுனி தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் ஏன்னா அந்த மேக்னிஃபிகேஷன்லாம் கரெக்டாக ஜூம்லாம் கரெக்டாக பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நான் அந்த இதை மிட்லைனை விட்டு வெளியே போயிட்டேன், அதனால் அந்த மூக்கு நுனி தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மெஷர்மெண்ட் வரும். ஸோ இது அந்த மூக்கு நுனி தெரிகிற மாதிரி சென்டரில் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த குழந்தை வந்து கழுத்தை கீழே குனியும் போது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்க நீருங்கிறது ரொம்ப கம்மியாகுது. அதே நேரத்தில் இந்த குழந்தை கழுத்தை வந்து நீட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த நீர் அளவு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கழுத்தை மேலே தூக்கியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கழுத்து கீழே குனிஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, ஒரே இதில் இருக்கணும். கொஞ்சம் அந்த நியூட்ரல் பொசிஷன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக இப்படி நான் உங்களை நேராக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பொசிஷனில் தான் இந்த ஃபோட்டோ எடுக்கப்படணும். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் இருந்து இந்த என்டி எடுக்கப்பட்டிருந்தால் தான் அந்த என்டிக்கே ஒரு வேலிடிட்டி. ஸோ இந்த என்டி எடுத்திருக்கோம். இந்த என்டியை வந்து ஒரு டபுள் மார்க்கரோட சேர்த்தோ இல்லை ஒரு ஃபீட்டல் மெடிசன் இன்ஸ்டியூட்டில் தான் நாங்கள் வந்து இதுவே ஸ்கேனே பண்ணோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்லேயே வந்து ரிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த என்டி எவ்வளவா இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்திருக்க ரிஸ்க், இந்த ட்ரைசோமி 21ங்கிற ரிஸ்க் ஆகட்டும், ட்ரைசோமி 18ங்கிற ரிஸ்க் ஆகட்டும், இந்த ரிஸ்க்கு தான் நமக்கு முக்கியமே தவிர அந்த வேல்யூ எவ்வளோ இருந்தாலும் நமக்கு பெருசாக முக்கியம் இல்லை. இப்போ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பேஷண்ட் என்கிட்ட வந்திருந்தாங்க. இவங்க வந்து 10 வாரத்தில் வந்திருந்தாங்க. இந்த என்டி பார்த்துக்கங்க. இந்த என்டி வந்து இவ்வளோ திக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 3.7 3.9 மாதிரி இந்த என்டி திக்காக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து சரிங்க, இப்போ மூக்கு எலும்பும் பார்த்திங்கன்னா மூக்கு எலும்பும் இன்னும் ஃபார்ம் ஆகலை இந்த குழந்தைக்கு. அப்போ இவங்களுக்கு நான் பிளட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளட்டை எடுத்து 1500 ரூபாய்க்கு ஒரு டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேஷண்ட்டை 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். வேறு எதுவுமே உங்களுக்கு பண்ணல. அன்றைக்கி ஸ்கேன் கூட நான் ஃபுல்லாக பண்ணல. அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து வரும்போது இதுதான் இந்த பேபியோட ஃபோட்டோ. இப்போ இந்த மூக்கு எலும்பும் வந்துருச்சு, அந்த பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி இருந்த நீரும் ஃபுல்லாக குறைஞ்சி வெறும் 2 கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ இதை மெஷர் பண்ணி அன்றைக்கி நான் எடுத்திருந்த பிளட்டு 1500 ரூபாய்க்கு பிளட் டெஸ்ட் எடுத்தேன் இல்லையா, அந்த 2 ரிப்போர்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணால் இதுதான் இந்த குழந்தைக்கு எல்லாமே வந்து 1000க்கு மேலே தான். அதாவது 1000 குழந்தையில ஒரு குழந்தைக்கு தான் மரபணு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வருது இவங்களுக்கு. இது லோ ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டோட்டலாக இந்த இவங்களுக்கான செலவு பார்த்திங்கன்னா அந்த 1500 ப்ளஸ் ஸ்கேனுக்கு ஒரு 1500 3000 தான். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியாக இருக்க போகிற நார்மலான குழந்தை தான். ஏன்னா இதோட இதயத்தை பார்த்துட்டேன், அந்த இதயமும் நார்மலாக இருக்குது. குழந்தைகளோட மற்ற உறுப்புகள் எல்லாமே பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஆன செலவு என்னமோ 3000 தான். பட் இவங்களுக்கு அப்போவே ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏன்னா இது நியர்லி 93-97% இந்த குழந்தை நார்மலாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பெரிய வேலிடான டெஸ்ட்டு தான் இவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதே இன்னொரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க. இவங்களுக்கும் இதே மாதிரி என்டி திக்கெண்டாக இருந்துச்சு. சரிம்மா நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க.
டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டு இவங்களுக்கு வந்து ஆனால் நான் கொஞ்சம் ஹையர் டெஸ்ட் சொல்லியிருந்தேன், 20,000 ரூபாய்க்கான டெஸ்ட் சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு வந்து சிவிஎஸ் பண்ணி இவங்களுக்கு மைக்ரோ அரே அப்படிங்கிற டெஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஏன் இந்த குழந்தைக்கு முதல்ல நான் சொன்ன குழந்தைக்கு வெறும் 1,500 டெஸ்ட் தான் சொல்லியிருந்தேன். ஏன் இந்த குழந்தைக்கு 20,000 டெஸ்ட் சொல்லியிருந்தேன்னா, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் டோட்டலாக வர ரிஸ்க்கு வந்து இவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க்குன்னு வந்திருந்தது. ஸோ ஹை ரிஸ்க்குன்னு வரும்போது இவங்களுக்கு வந்து வெறும் நான் டபுள் மார்க்கர் சொல்ல முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து நான் டைரெக்டாக அதாவது குழந்தையோட செல்லே எடுத்து நான் அதில் மரபணு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு இந்த 20,000 டெஸ்ட் சொன்னேன். அந்த பேஷண்ட் எனக்கு வேண்டிய பேஷண்ட்டும் இல்லை, இந்த பேஷண்ட் எனக்கு வேண்டாத பேஷண்ட்டும் இல்லை. ஸோ அந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபுல்லாக ஸ்கேனை பார்த்துட்டு அதில் வர ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் எங்களோட முடிவுகள் இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த ஹை ரிஸ்க்குன்னு வந்ததுனால தான் இவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ பண்ணிவிட்டு அதில் வந்து 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து 5 நாள்லேயே ரிப்போர்ட் வரணும், இன்னொன்று வந்து 15 நாளில் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்லி நான் இவங்களுக்கு கால் பண்ணுறேம்மா, உங்களுக்கு ரிப்போர்ட் நார்மலாக வந்திருக்கு, நீங்கள் அடுத்து 16 வாரம் ஸ்கேனுக்கு வந்தால் போதும், இந்த இது கம்மியாகிடும்னு சொல்லி கால் பண்ணும்போது, இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி அபோர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் தான் இவ்வளோ தூரம் சொன்னேனே, எதுக்காக பண்ணணும்? இல்லை எங்கள் டாக்டர் வந்து இது எப்படியா இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்க குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் அபார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இப்போது என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கை உடஞ்சிருக்கு, இதுக்கு வந்து இந்த கட்டு போடணுமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏன் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெண்டன் ஒரு மசில் அட்டாச்மெண்ட் இருக்கலாம், அந்த இடத்துல வெறும் கட்டு போட்டால் அது சரியாக போகாமல் இருக்கலாம், அதுக்கு வந்து சர்ஜரி தான் தேவைப்படலாம். இது வந்து ஒரு ஆர்த்தோபெடிஷன் எலும்பு டாக்டரால் தான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போ என்கிட்ட வந்து இந்த குழந்தைக்கு வந்து நான் நார்மல் பண்ணலாமா சிசேரியன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கு என்னோடய ஸ்பெஷாலிட்டி அது கிடையாது. ஏன் ஸ்பெஷாலிட்டி வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைங்களை பற்றி மட்டும் தெரிஞ்சது தான் என் ஸ்பெஷாலிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீட்டல் மெடிசனில் அதான் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். பட் எப்படி சார் நான் ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ஃபீட்டல் மெடிசன் .org அப்படின்னு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலும் இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷனில் போயிட்டு இதில் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்டி ஸ்கேன்னு சொல்லக்கூடிய 3ஆம் மாத ஸ்கேனுக்குரிய இது இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து என்டி சர்டிஃபைடு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த உலக மேப் மாதிரி வருது இல்லையா, இதில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இப்போ இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மோர் தென் 1000 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம ஊர் எம்பிபிஎஸ் மாதிரியோ எம்டி எக்ஸாம் மாதிரியோ கிடையாது. ஒரு தடவை படித்து பாஸ் பண்ணால் பத்தாது. ஸோ நீங்கள் ஒரு தடவை படித்து பாஸ் பண்ணிவிட்டு வருஷம் திரும்ப இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும். அதே மாதிரி திரும்ப மூணு இமேஜ் 3 பேஷண்ட்டுக்கு நீங்கள் எடுத்த இமேஜஸை அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி வருஷம் இதில் பாஸ் வாங்கணும். அப்போ தான் உங்கள் பேர் இந்த லிஸ்ட்லேயே வரும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கல, உங்களை நீங்களே இது பண்ணிக்கலன்னா உங்கள் பேர் அடுத்த வருஷமே இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அவங்களை நம்பி போய் உங்கள் என்டி ஸ்கேன் பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான கரெக்டான கைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ நான் அந்த முதல்ல என்டி சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட்லேயே அந்த டாக்டர் பேர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஹை ரிஸ்க்காக இருக்கட்டும் லோ ரிஸ்க்காக இருக்கட்டும் அதுக்கு எந்த வேலிடிட்டியுமே கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஃபீட்டல் மெடிசன் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு சர்டிஃபைடு ஃபீட்டல் மெடிசன் சாஃப்ட்வேரில் கீழேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், இந்த ரிப்போர்ட் இஸ் வேலிட் ஒன்லி இஃப் இட் இஸ் டன் பை அ ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைடு டாக்டர்னு. அதாவது இந்த ரிப்போர்ட்டுக்கு வேலிடிட்டி எப்போ அப்படின்னா இது வந்து ஒரு சர்டிஃபைடு எஃப்எம்எஃப் சர்டிஃபைடு டாக்டர் பண்ணால் தான் அந்த ரிப்போர்ட்டுக்கே வேலிடிட்டி. ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படி பண்ணப்படலை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் யார் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே எந்த டாக்டர் வந்து உங்கள் இதில் பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட போய் ஒரு ஸ்கேனை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். பார்த்து அவங்க டைரெக்டாக ஸ்கேன் பார்த்துட்டு என்ன டெஸ்ட்டுங்கிறத முடிவு பண்ணி அதுக்கேற்ற கவுன்சிலிங்கை கொடுப்பாங்க. தேங்க்யூ.